இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட எபிசோட் 7 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே பொருட்டோ ஷிகடாய் கேட்டிருப்பான் இல்லையா, நீ பாக்குற ஷேடோ எப்படி இருக்குன்னு டிரா பண்ணி காட்டுவான். ஷிகடாய்க்கு மனசே இருக்காது. பொருட்டோ ஷீனா சென்சே சொன்னார்ல, அவரை யாரோ கண்ட்ரோல் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு. இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால கண்டிப்பா எவனாவது இருக்கணும்பா பொருட்டோ. ஷிகடாய் ஆனாலும் செல்ஃப் மெமரியோட கண்ட்ரோல் செய்யப்படுறதுங்கிறது அன்யூஷுவலான ஒன்னா இருக்கு. ஆனா கண்டிப்பா இதுக்கு பின்னால ஒரு பர்பஸ் இருக்கணும்லன்னு கேட்பான். பொருட்டோ பர்பஸ் ஆன்ட்டு, ஆனா இப்போதைக்கு மக்கள் ரேம்பேஜா போறது மட்டும் தானே நடக்குதுன்பான். ஷிகடாய் அதனாலதான் இது ஒரு வியாதியா இருக்குமோன்னு யோசிக்கிறேன். அதெல்லாம் தாண்டி அதை உன்னால மட்டும் தான் பார்க்க முடியுது. இதுல ஒரு சென்சே இல்லன்பா, 2 பேரும் குழம்பி போவானுங்க. அப்படியே வெளியே காட்டுவாங்க. சாரடா நிறைய டைம் வேஸ்டா போனதுக்கு பொருட்டோக்கு மற்றவங்களுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும்பா. சுமிரி எமர்ஜென்சிக்கு போயிருக்கலான்பா. சாரடா அவங்கள உன்னை முட்டாளாக்க விடாத சுமிரி, கிளீனிங் டியூட்டில இருந்து தப்பிக்க எப்படி பண்ணிருக்காங்கன்பா. தூரத்துல இவங்க 3 பேத்தையும் யாரோ நோட்டமற்ற மாதிரி இருக்கும். சோச்சா அவங்கள பத்தில கவலைப்படாதீங்க, ஸ்வீட் ஏதாவது சாப்பிடலான்பா. சுமிரி சம்திங் வேடா நோட் பண்ணுவோம். சாரடா கிளாஸ் ரெப் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பா. என்ன யாரோ பாக்குற மாதிரி இருந்துச்சுன்பா சுமிரி. சோச்சோ நான் யாரையும் நோட் பண்ணலையன்பா. சுமிரி சாரி கேட்பா. 3 பேர் போறப்ப இவங்களுக்கு பின்னால ஒரு பர்சன் ஃபாலோ பண்றதை சென்ஸ் பண்ணுவாங்க. 3 பேரும் செப்பரேட் ஆகி தாக்க தயாராவாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா லவ் அண்ட் பொட்டேட்டோ சிப்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. 3 கேர்ள்ஸை ஃபாலோ பண்ணிருப்பான் இல்லையா சோச்சோ, அவளை ஸ்டாக் பண்ண வந்து ஒரு ஸ்டாக்கர்னு திங்க் பண்ணிருவா. இப்பெல்லாம் சரியா சாப்பிட்றதே இல்லைன்னு சோச்சோ. சுமேரி அப்ப வந்து இப்படிதான்பா. நாம என்ன உங்களை ஸ்டாக் பண்ணாங்களான்னு கேட்பா. சாரடா யாரும் ஃபாலோ பண்ணதை நாங்க சென்ஸ் பண்ணோன்பா. சோச்சோ கவலையில நான் சரியா சாப்பிடவே இல்லைன்ட்டு சிப்ஸ் சாப்பிட்டு ஸ்டாக்கர்ஸ் இருக்காங்களே நாட்டோ மாதிரி ஒட்டிக்குவானுங்க, நிம்மதியாவே விட மாட்டானுங்க. அடுத்த தடவை பார்த்தேன் கண்டிப்பா அவனை பிடிக்காம விட மாட்டேன்பா. மிட்சுக்கு இன்னொரு இன்சிடென்ட்டான்னு கேட்பான். சிக்கடை கண்டிப்பா அதுக்கும் சம்மந்தமே இருக்காதுன்பா. சோச்சோ அவளோட பொட்டேட்டோ சிப்ஸ் தீந்து போய் கடைக்கு ஃப்ரெண்ட்ஸோட போவா. சரியாவே சாப்பிடறது இல்லைன்னு சொன்னேன்பா சாரடா. மக்வடன் ஸ்வீட் ரெட் பீன் பேஸ்ட் பொட்டேட்டோ சிப்ஸ் எடுப்பா. போற வழியில சாப்பிட்டு ஸ்வீட்டா இருக்குன்பா. சாரடா இது எதுக்கடி எடுத்தீன்பா. சோச்சோ யாருமே இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் மேல கை வைக்காம ஷெல்ஃபோட கார்னர்ல கடந்துச்சு. அதான் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி ஃபேர் அண்ட் ஸ்கொயரா விளையாடலான்ட்டு எடுத்துட்டு சிப்ஸ் வாயில போட்டு ஸ்வீட்டா இருக்குன்னு கத்துவா. சாரடா சரிதான்பா. சூமிரே அவன் இப்பவும் வருவான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பா. சோச்சோ ஆள் நடமாட்டம் இல்லாத இப்படிப்பட்ட பகுதிகளில் தான் அவனுக்கு வருவானுங்கன்ட்டு கரெக்டா அந்த டைம்ல அவனும் வந்திருப்பான், ஃபாலோ பண்ணுவான். 3 பொண்ணுங்களும் சென்ஸ் பண்ணுவாங்க. சோச்சோ பார்ஷியல் எக்ஸ்பென்ஷன் ஜுட்சு பண்ணி வெண்டிங் மிஷின் கிட்ட ஒளிஞ்சிருப்பான். வெண்டிங் மிஷினோட சேர்த்து அடிச்சிருவா. அவன் அலற சத்தம் கேட்டு பசங்க ஓடி வந்து பாப்பானுங்க. சோச்சோ அவனை பிடிச்சிருக்கத பார்த்துட்டு அவன் உனக்கு மேட்ச் இல்ல என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீன்னு கேட்பான் பொருட்டோ. சோச்சோ கடுப்பாவா. கடைசியில அந்த பையனை பிடிச்சி விசாரிப்பாங்க. பொருட்டோ நீங்க சொன்ன அந்த பையன் வந்தானான்னு கேட்பான். ஆமான்ட்டு சோச்சோ இரு உன்னை எங்கேயோ பாத்துருக்கேன்பா. உனக்கு தெரியுமான்னு பொருட்டோ கேட்கவும் பக்கத்து கிளாஸ் பையன் மாகிரேவா தான் இருக்கணும். கிளாஸ்ல ஹேண்ட்ஸமா இருக்க பசங்கள்ல கண்டிப்பா அவன் டாப்ல தான் இருப்பான்பா. சூமிரே இவன் உன்னை ஃபாலோ பண்றதை நம்ப முடியலையேன்பா. சிக்கடாய் அந்த டாக் சக்கராவை பத்தி கேட்பான். பொருட்டோ இல்ல எதுவும் பாக்கலின்பா. ஆனா அதுக்குன்னு இவன் அப்படியே விட்டுற முடியாதுலன்ட்டு ஏன் இப்படி பண்ண சோச்சோ எதுக்கு ஸ்டாக் பண்ணின்னு கேட்பான். அமைதியாவே இருப்பான். மாகிரே பேசுடான்பா பொருட்டோ. பொருட்டோ சைலண்டா இருக்கேன்பா. சீக்கடாய் சோச்சோ ஏன்டா ஃபாலோ பண்ற, வினோதமான டேஸ்ட் தான்டா உனக்குன்பா. சோச்சோ உனக்கு எனக்கும் செட் ஆகாதுன்பா. மாகிரே அலறிடுவான். ஐயோ நான் மிஸ் சூமிரேவை தாங்க ஃபாலோ பண்ணேன்னு வெக்கப்பட்டு திரும்பிக்குவான். சிக்கடாய் அப்படின்னு அவன் விரும்புறதுன்பா. சூமிரே பயப்படுவா. சோச்சோ அப்படியே சமாளிக்க ஆரம்பிச்சிருவா. அவன் பேச வைக்கிறதுக்காக நான் பண்ண பிளான்ங்கிறது சக்சஸ் ஆயிருச்சுட்டு. பொருட்டோ போய் சொல்லாதேன்பா. சிக்கடாய் வெண்டிங் மிஷின்ல இருந்து ஜூஸ் எடுத்துட்டு விஷயத்த ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டீங்கன்பா. மாகிரே நான் என்னதான் பண்றது, சூமிரே சுவாசிக்கிற அதே காத்த நானும் சுவாசிக்க விரும்புறேன்பா. சூமிரே பயப்பட்டு பொருட்டோ பின்னால போய் ஒளிஞ்சுக்குவா. ரீப்பியா இருக்குன்பா பொருட்டோ. என்ன விஷயம்லாம் முடிஞ்சுதான்ட்டு மாகிரே எஸ்கேப் ஆக பாப்பான். பொருட்டோ பிடிச்சிருவான். சோச்சோ மாகிரே கிட்ட நீ என்ன சொல்ல வந்தே அதை சொல்லிருன்பா. வெக்கப்படுவானுங்க. சோச்சோ இங்க பாரு நீ சொல்ல வந்த விஷயத்த கிட்ட சொல்லிட்டீனா நான் உன்ன நீ பண்ண விஷயத்துக்கு மன்னிச்சு விட்டுறேன், கூடவே சக்சஸும் ஆகலாங்கிற மாதிரி தம்ஸ் அப் பண்ணுவா. எல்லாம் செம ஷாக் ஆவாங்க. மாகிரே சூமிரே ஒன்னா நிப்பாங்க. பொருட்டோ என்ன சீரியஸாவா சொல்ல போறேன்பா. மாகிரே மேன்லியா நிப்பான். டக்குன்னு எனக்கு உங்க மேல ரொம்ப நாள கிரஷ் இருக்கு, தயவு செஞ்சு என் கூட வெளியே வரீங்களா போலான்னு கேட்பான். பொருட்டோ அவன் கேட்டுட்டான்டான்பா. சூமிரே மன்னிப்பு கேட்பா. சிக்கடாய் அப்புறம் அவன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுட்டான்பா. மாகிரே ரொம்ப வருத்தப்படுவான். நீங்க சொன்னீங்கன்னு தானே நான் செஞ்சேன், இல்லைன்னா நான் மறைஞ்சே இருந்திருப்பேன்ட்டு வருத்தப்படுவான். இப்படிதான் நடக்கணும் தெரியும்பா. சோச்சோ சிக்கடா எதுக்கு இவ இவ்வளவு குரூவலா இருக்கான்பா. சோச்சோ ஒரு சிப் கொடுத்து இங்க பாரு இப்படி ஒரு விஷயம் நடந்தனால அடுத்து என்ன பண்ணலான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, இந்த ஒரு சிப் சாப்பிட்டு சீரப்பாகுன்பா. மாகிரே தட்டி விட்டு என்ன வம்பிழுக்கிறீங்களான்ட்டு செம்ம கடுப்பாய் விடுவான். சோச்சோ காயத்துல உப்பு தடவரதா, இது வேணானா அவனுக்கு தான் நட்டோன்ட்டு சிப் சாப்பிட்டு சோ ஸ்வீட்ன்பா. சிக்கடா இதை அவன் ஏத்துக்கிறது கஷ்டம் தான்பா. பொருட்டோ அவன் சரியாயிருவானான்னு கேட்பான். டிராயிங் கிளாஸ்ல சிக்கடா அந்த ஸ்டாக்கருக்கு என்னாச்சுன்னு கேட்பான். சோச்சோ என்கிட்ட கேட்காதேன்பா. இனோஜின் சூமிரே கிட்ட பசங்க மத்தி
சொசைட்டில நீ பாப்புலரா இருக்கியே மிஸ் கிளாஸ் ரெப்ன்பா. நேத்து நடந்தது உனக்கு எப்படி தெரியும்னு கேப்பா சூமிரே. நாமிடா பயப்படுறத பார்த்துட்டு வசாபி என்னாச்சுன்னு கேப்பா. நாமிடா போர்டை பாயிண்ட் பண்ணுவா. பார்த்தா சூமிரே ஐ எம் ஆல்வேஸ் வாட்சிங் யூன்னு இருக்கும். எவன் பார்த்தா விளையாடாதுன்னு கேப்பான் ஷீனோ. எல்லாரும் அவங்க வேலையை மட்டும் பாருங்கன்ட்டு போர்டை ரப் பண்ணுவான். பொருட்டோ என்னாச்சுங்கவும் சோச்சோ கண்டிப்பா அது அவனாதான் இருக்கும்பா. பசங்க பொண்ணுங்க தனியா கேதர் ஆகுறப்ப மிட்சுக்கு வெளிப்படையாவே உனக்கே தெரியும்ல எனக்கு யாரு வரலைன்னு. யாருமே அவனை பாக்கலின்பா. என் இன்ட்யூஷன் தப்பா போகாதுன்பா சோச்சோ. மேல இருந்து நிறைய பேப்பர்ஸ் விடும். சூமிரே பாக்குறப்ப சூமிரே நீ இன்னைக்கு கியூட்டா இருக்குன்னு இருக்கும் ஒரு பேப்பர்ல. இன்னொன்னுல சூமிரே ஐ லவ் யூ நான் எப்பவும் அவன் கூட தான் இருப்பேன்லாம் எழுதி இருக்கும். பொருட்டோவே கிரீப்பியா ஃபீல் பண்ணுவான். என்னடா இப்படி இறங்கிட்டான்ட்டு. சிக்கடா இது பண்றது அவனாதான் இருக்கணும்பா. சோச்சோ அது சரிதான் ஆனா அதை எப்படி பண்றான்னு கேப்பா. நடந்து போறப்ப சிக்கடாய் அவன் எங்க இருக்கான்னு தெரியலையன்பா. பொருட்டோ கிளாஸ் ரெப் நம்ம கூட தானே இருக்கா அது வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்பா. சென்சார் ஆட்டோமேட்டிக்கா ரெட்டுக்கு டர்ன் ஆகும். பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா ஷட்டர் க்ளோஸ் பண்ணிக்கும். பொண்ணுங்க பசங்கன்னு பிரிச்சு விட்ட மாதிரி. பசங்க வெயிட் பண்ண சொல்லுவாங்க. பொண்ணுங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்ட்டு ஓடிடுவாங்க. நிஞ்சா டூல் பிரப் ரூமுக்கு போய்க்குவாங்க. சோச்சோ அவனால இங்க வர முடியாது. வேகமா ஓடி வந்திருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்பா. ஸ்மோக் பம் பாக்ஸ் வந்து தட்டி விடப்படும். விழுந்ததுல பயங்கரமா ஸ்மோக் வரவும் பார்க்க முடியாம திணறுவாங்க. சூமிரே டோரை கண்டுபிடிச்சு ஓபன் பண்ணிருவா. காய்ஸ் இந்த பக்கம் வாங்கன்பா. டோர் தனப்போட முடியும். சாரடா எந்த பக்கம்ங்கிறப்ப சூமிரே டோர் ஓபன் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் ஆவா. யாரோ புடிச்சு இழுத்த மாதிரி இருக்கும். டெங்கி வந்துட்டு சூமிரே ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பான். அவனை நாக் பண்ணிட்டு மாகிரே சூமிரேவோட காது பக்கத்துல வந்து இறுதியா நம்ம தனியா இருக்கிறதுக்கான நேரம் கிடைச்சிருச்சுன்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு டெங்கி கீழே வந்து கிடப்பான் இல்லையா. பசங்க வந்திருப்பானுங்க. பொருட்டோ என்னாச்சுன்னு கேட்பான். சாரடா அண்ட் சோச்சோ பிரப் ரூம்ல இருந்து வெளியே வருவாங்க. இதுக்கெல்லாம் பின்னால அவன் தான் இருக்கணும்ட்டு சிக்கடா அவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கான்பா. பொருட்டோ பொண்ணு கிட்ட கிளாஸ் ரெப்பீங்கன்னு கேட்பான். சோச்சோ சாரி கேப்பா. சூமிரே கத்ரா சவுண்ட் கேட்டு சாரடா அது அவளேதான்பா. சூமிரே பக்கத்துல வராதுங்கிறப்ப மாகிரே உனக்கு என்னதான் என்கிட்ட பிடிக்கலன்னு கேட்பான். மற்ற பசங்க மேல வந்திருப்பாங்க. பொருட்டோ இவ்வளவு தூரம் நீ பண்ணதே போதும்னு கத்துவான். சூமிரே கிட்ட ஓகேவான்னு கேட்டு இதுக்கெல்லாம் பின்னால நீதான் இருப்பேன்னு சொல்லுவா சோச்சோ. மாகிரே ஏன் எங்களை பாதர் பண்றீங்க இப்பதான் இறுதியா தனியா இருக்கே நேரம் கிடைச்சதுன்பா. பொருட்டோட ஜோகன் ஆக்டிவேட் ஆகி டாக் சக்கராவை சென்ஸ் பண்ணிட்டு அதை சிக்கடாய் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவான். சிக்கடாய் நேத்து தானே அவன் மேல எதுவும் இல்லைன்னு சொன்னேன்னு கேட்பான். பொருட்டோ இது இப்ப இவன் மேல இருக்கு ரேம்பேஜாக விட்டுறக்கூடாதுன்பா. சோச்சோ நான் உன்னை போட்டு பொழக்கிறங்கப்போ. மாகிரே சூமிரேவை அப்படியே உட்கார சொல்லிட்டு இவங்களை நான் தீத்து கட்டுறேன்ட்டு குணாய் வச்சு அட்டாக் பண்ணுவான். சாரடா காப்பாத்திருவா சோச்சோவை. சோச்சோ தேங்க்ஸ் பண்ணுவா. சிக்கடாய் பொருட்டோ கிட்ட இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேட்பான். பொருட்டோ போட்டு பொழக்க வேண்டியதுதான்பா. மாகிரேவை கூப்பிட்டு முன்னால வந்துட்டு என் கூட வந்து மோதுன்பான். மிட்சுக்கு மனசுக்குள்ள இப்ப என்ன பண்ண போற பொருட்டோன்னு திங்க் பண்ணுவான். பொருட்டோ கிளாஸ் ரப்ப விட்டு தள்ளி போன மாகிரே கிட்ட சொல்லவும் மாகிரே வாயை மூடுங்க எங்க ரெண்டு பேத்துக்குள்ள குறுக்க வராதீங்கன்ட்டு டிஸ்கஸ் ஜுட்சு பண்ணி மறந்துடுவான். சிக்கடா இந்த ஜுட்சுவை வச்சுதான் இத்தனை வேலை பார்த்திருக்கான்பான். பொருட்டோன் சிக்கடாய்க்கு பின்னால போயிருப்பான். சூமிரேவால மட்டும்தான் என்ன பார்க்க முடியும்ட்டு குணாய் வச்சு அட்டாக் பண்ணுவான். பொருட்டோவோட முடி கட்டாயிருக்கும். என்ன உங்க யாருனாலையும் பார்க்க முடியாதுன்னு அட்டாக் பண்ணுவான். ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்த்துட்டு சாரடா பிளான் இல்லாம குதிச்சா அப்படிதான் ஆகும்பா. மாகிரே அட்டாக் பண்ணிட்டே இருக்கவும் சிக்கடாய் குணாய் எடுத்து தடுத்துட்டு நம்ம ஏதாவது யோசிச்சாகணும்பா. பொருட்டோவும் குணாய் எடுத்துட்டு அவன் வைக்கிற அட்டாக்ஸ் எல்லாம் தடுத்துட்டு இருப்பான். மாகிரே நான் எப்பவும் ஓரமா எல்லா பக்கமும் ஒதுங்கிதான் இருப்பேன். மக்கள் கிட்ட இருக்க மாட்டேன். ஆனா என்ன போல இருக்கவங்ககிட்டையும் சூமிரே அவளாவே வந்து பேசினான். என்ன போல இருக்க ஒருத்தங்கிட்ட அட்டாக் வைக்கவும் பொருட்டோ அந்த குணாய் தடுக்கிறப்ப கையில அடிபட்டுரும். சிக்கடாய் கார்ட் பண்ணுவான். இருந்தாலும் அட்டாக்ஸ்ல டாஜ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும் ரெண்டு பேத்துனாலையும். இன்னொரு குணாய் தட்டி சிக்கடாய் கீழே விழுந்துருவான். அட்டாக் வைப்பான். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். சிக்கடாய் அண்ட் பொருட்டோ ஸ்ட்ரகிள் ஆவாங்க. சோச்சோ டே நிறுத்திக்கடான்னு கத்துவா. முன்னால வந்து கிளாஸ் ரெப்போட இதயத்தை வெல்ல இதுதான் சரியான வழியான்னு கேட்பா. பொருட்டோ சோச்சோவை கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுவான். சோச்சோ இப்படி பதுங்கி இருந்து இப்படிப்பட்ட வேலையில செஞ்சா மட்டும் ஒரு பொண்ணு உன்னை பாத்துருவாளான்னு கேட்டு சிப்ஸ் எடுப்பா. இந்த மோசமான சிப்ஸ் நான் எடுத்ததுக்கு காரணமே ஷெல்ஃப்ல இது மட்டும் தனியா இருந்தனாலன்பா. பொருட்டோ என்ன சிப்ஸ் அன்பா. சோச்சோ இங்க பாரு நீ ஷெல்ஃப்ல கூட தெரியல. ஈவன் பொட்டேட்டோ சிப்ஸ் கூட சேலஞ்சுக்கு வருது. நீ மறைஞ்சு வாழ்ற இடான்பா. மாகிரே நான் தான் சேலஞ்சுக்கு முன் வந்தேன்ல எதுவும் வேலைக்கு ஆகல. அதனால திரும்ப ஷெல்ஃபுக்கு போறது வேலைக்கு ஆகாதுன்ட்டு சோச்சோவை தாக்க ட்ரை பண்ணுவான். மறைஞ்சது இப்ப வரைக்குமே என்ன யாருமே நோட்டீஸ் கூட பண்ணதில்லைன்பா. சோச்சோ இல்ல அவங்க உன்னை நோட்டீஸ் பண்ணாங்க. உன்னால மறைஞ்சிருக்க முடியாம இருந்திருக்கலான்பா. மாகிரே குணாய் வச்சு தாக்க வரவும் சோச்சோ பலவீனமா பரிதாபமா இருக்க உன்ன மாதிரி இருக்க ஒரு ஆளுகிட்ட எப்படி பேசுவாங்கன்னு கேட்பா. மாகிரே அப்படியே ஸ்டாப் இருப்பான். நான் என்னதான் செய்யறதுன்னு கேட்பான். சோச்சோ நீ மறைச்சிருக்க ஜுட்சுவை பயன்படுத்துற அந்த ஸ்கில்ல பாலிஷ் பண்ணிட்டு சேலஞ்ச் எடுத்துட்டே இரு. மக்கள் நோட்டீஸ் பண்ற ஒரு பர்சனா இரு. அப்படி நீ ஸ்ட்ராங் அண்ட் டிபெண்டபிள் மேனா இருக்க பாருன்பா. மாகிரே குணாயை கீழே போட்டு ஜுட்சு அண்டன் பண்ணிடுவான். சோச்சோ டோஸ்டட் சாய் ஃபிளேவர் சிப்ஸ் கொடுப்பா. மாகிரே அதை கடிச்சிட்டு நல்லா இருக்குன்பா. சோச்சோ நீ சேலஞ்ச் எடுத்துக்காம என்ன பண்றேனே தெரியாது. நீ சேலஞ்ச் எடுத்துக்கிட்டாதான் அடுத்து என்ன பண்ணுங்கிறதே உனக்கு தெரிய வரும்பா. ஆல்ரெடி நீ ஹேண்ட்ஸமா தான் இருக்க. அதனால இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டு என்கிட்ட வரக்கு பாருன்பா. சாரட மண்டை குழம்பி போய் நிப்பா. என்ன உங்ககிட்ட திரும்ப வருவானான்ட்டு. ஏன்னா அவன் சூமிரே லவ் பண்றான். திரும்ப வந்தா சூமிரே கிட்ட தானே வரணும். சோச்சோ அவகிட்ட வர சொல்லி இருப்பா இல்லையா அதனால ஆல்ரைட்ன்பா. சோச்சோ சிக்கடாய் விட்டுருந்தா அவனை குத்தி இருப்பாண்டின்பா. சோச்சோ அதான் சிப்ஸை ஷேர் பண்ணிருக்கேன்ல அதனால ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்பா. ஷேடோ டிசப்பியர் ஆகிறப்ப பொருட்டோட ஜோகன் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிரும். பொருட்டோ அந்த ஷேடோ டிசப்பியர் ஆகிறத பார்ப்பான். மாகிரே அவன் செஞ்ச வேலைகளுக்கு ரெகுலர் ஆகி அழுவான். பொருட்டோ அண்ட் சிக்கடாய் நாக் அவுட் பண்ணி தானே எல்லாத்தையுமே நார்மல் ஆக்கிருப்பாங்க. அதனால இதுல கன்ஃபியூஸ் ஆன சிக்கடாய் இவன் என்ன நார்மல் ஆயிட்டானா இல்லையான்னு கேட்பான். பொருட்டோ ஆமா அவன் நார்மல் ஆயிட்டான்பா. மாகிரே செஞ்ச தப்புக்கு சூமிரே கிட்ட மன்னிப்பு கேட்பான். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்பா சூமிரே. மாகிரே இதுக்கப்புறம் சூமிரே முன்னால நான் இனிமேல் மறைஞ்சிருக்க மாட்டேன்பான். ஃபெயிண்ட் ஆயிருவான். என்னடா ஆச்சுட்டு பாக்குறப்ப நான் சர்ஃபேஸுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதான்பா சாரா. எல்லாரும் போயிருப்பாங்க. பொருட்டோன் சூமிரே இருப்பாங்க. சூமிரே பொருட்டோ மாதிரி டெப்ரஸ்டா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்பா. இல்ல ஒன்னும் இல்ல வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலான்ட்டு போவான். மெச்சுக்கு இந்த தடவை அவ்வளவுதானான்னு திங்க் பண்ணுவான். பர்கர் ஷாப்ல இருக்கப்ப பொருட்டோ எப்படி அவன் அப்படி நார்மலானான்னு கேட்பான். சிக்கடாய் ஒரு வேலை பிசிக்கலா இல்லாம மென்டலி எஃபெக்ட் பண்ணாலும் நார்மலா வாங்க போலான்பான். டெங்கி விஷயத்திலயும் இப்படிதானே ஆச்சுங்கிறத பொருட்டோ ரியலைஸ் பண்ணுவான். சிக்கடாய் ஆனா திடீர்
திடீர்னு ஏன் அப்படி மயங்கி விழுந்தான்னு கேட்பான். மிட்சுகி அதிக சக்கர பயன்பாட்டாலும் கூட இருக்கலான்பா. பொருட்டோ சக்கராவான்னு கேட்பான். சிக்கடாய் அவ்வளவு கணிசமான ஜுட்சு ஒன்னும் டிமாண்டிங்கா பெர்ஃபார்ம் பண்ணலையன்ட்டு ஜூஸ் குடிப்பான். பொருட்டோ சக்கரா அதுவே தன்னை ஒரு மான்ஸ்டரா மேனிஃபெஸ்ட் பண்ணிக்குமான்னு கேட்பான். சிக்கடாய் மான்ஸ்டரான்னு கேட்பான். பொருட்டோ டக்குன்னு நோட்டும் பேனா எடுத்து இதோ அந்த பையனுக்கு பின்னால அந்த மான்ஸ்டர் இப்படிதான் இருந்துச்சுன்னு காட்டுவான். சிக்கடாய் மிட்சுகி மனசை வைத்திருப்பாங்க. மிட்சுகி இவ்வளவு அமேசிங்கான உன பார்த்தியான்னு கேட்பான். சிக்கடாய் இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் கேட்டதில்ல. இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் சக்கராவை சம்பந்தப்பட்டு நடக்குதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பான். ஹோக்காகே ஆபீஸ்ல ஈவினிங் காட்டுவாங்க. நருட்டோ மக்கள் சக்கரா வளர்க்குறாங்களான்னு கேட்பான். ஷிகமாரு இப்போ நிறைய மக்கள் சக்கரா இழந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இது நோயா இல்ல வேற ஏதாவது பண்றாங்களான்னு இன்னும் கிளியரா தெரியவில்லை. ஆனா இந்த ரிப்போர்ட்ல நம்ம கண்ணு வச்சு ஆகணும்பா. சக்கரா டார்கெட் செய்யப்படுதான்பா. சிக்கடாய் அதையும் மனசுல வச்சுதான் இன்வெஸ்டிகேஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கன்பா. மிட்சுகி நைட் தனியா இருப்பான். இதுக்கு முன்னாலேயே ஒரு ஒயிட் ஸ்னேக் மூலமா இன்னொரு பர்சனோட பேசுற மாதிரி காட்டியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் கம்யூனிகேட் பண்ணுவான். பார்க்க போனா பொருட்டோவால அதை பார்க்க முடியுது போல. ஆமா அதே தான். அவன் மாஸ்டர்னு சொன்னான். அப்ப சரி நான் இந்த இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்றேன். ஆனா பொருட்டோ ஒருத்தனால மட்டும் ஏன் அதை பார்க்க முடியுதுன்னு கேள்வி கேட்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ட்ரீம்ஸ் ரெவலேஷன்ங்கிற எபிசோட் தான் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பான் பொருட்டோ.